சிறுகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம ரவி இருந்துட்டு ஸ்ருதியை போய் சமாதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஸ்ருதி இருந்துட்டு இனிமே உன் கூட என்னால வாழவே முடியாது. நான் எத்தனை தடவை உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன், அவ சரியில்லை, வேண்டாம், அவளை விட்டுட்டு நீ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடு. உனக்காக தாண்டா பார்த்து பார்த்து இந்த ரெஸ்டாரண்ட்டை நான் ரெடி பண்ணேன். இன்னைக்கெல்லாம்னாலையும் கண்டிப்பா நாளைக்கு என்கிட்ட வந்து சேர்ந்துருவேன்னு சொல்லிட்டு நான் உனக்காக எல்லாத்தையும் தாங்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன். ஆனா நீ என்னடனா அவ பின்னாடி கோவா வரைக்கும் போய் அவளோட சுடியை இங்க எடுத்துட்டு வந்த. சரி, அதையும் நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா இந்த விஷயத்துல நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், அவ மனசுல வேற ஏதோ இருக்கு, பார்த்து அவ கூட இரு, இல்லாட்டி ரெஸ்டாரண்ட் விட்டு வெளியே வந்துருன்னு நான் சொன்னேன். ஆனா பஞ்சு பரோட்டா நெருப்பு பரோட்டான்னு சொல்லி விதவிதமா அவ ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டத்தை சேர்த்துட்டு இப்ப பாத்தியா அவ உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டா வந்து நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டா. ஏற்கனவே கல்யாணம் ஆளுன்னு தெரிஞ்சு அவ இவ்வளவு சீப்பா நடந்துட்டு இருக்கா. அவ உனக்கு பெருசா போயிட்டா. உன்னவே நம்பி எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு உன்னை நம்பி வந்தவ எனக்கு நீ துரோகம் பண்ணிட்டல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ரவி இருந்துட்டு நீத்து அப்படி பண்ணியிருப்பாங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நான் அந்த ரெஸ்டாரண்ட்டை நல்ல பேர் சேர்க்கணும்னு சொல்லிட்டு தான் நான் ஒவ்வொன்றும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் நீத்துவோட மனசில் இவ்வளோ விஷயம் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. அதுக்காக உங்ககிட்ட நான் எத்தனை தடவைனாலையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மன்னிப்பு கேட்டால் எல்லாமே சரியாக போச்சா ரவி? சத்தியமாக என்னால் முடியாது, நான் எங்கள் அம்மா வீட்டுக்கே கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்பு முடிச்சிருக்காங்க.